வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காலத்துல தியேட்டர் வாசல்ல போஸ்டர் ஒட்டுறப்போ ஹீரோ ராமராஜன் அப்படின்னு பார்த்தாலே அடுத்த செகண்ட் ரசிகர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஹீரோயின் கனகாவா அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு பேரு தான் இந்த ராமராஜன் கனகா ஜோடி. ராமராஜன் சார் படம் வந்தாலே ஒரு தனி ஒரு கிராமத்து வாசம் வந்துட்டு இருக்கும். அதுல கனகா அவங்களும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு கிடைக்கிற ஃபீலே தனிதான். ஏன் இந்த ஜோடி இவ்வளவு ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம அதை பத்தி நம்ம டீப்பா பேச போறோம். ராமராஜனோட ஆக்டிங் எப்பவுமே வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தம் போட்டு பேச மாட்டாரு, ஆர்ப்பாட்டமும் இருக்காது. அதே மாதிரிதான் கனகா அவர்களும். அவங்க நடிப்புல ஒரு நேர்த்தியும் இந்த ரெண்டு அமைதி ஒன்னா சேரும்போது அது திரையில பாக்குறப்போ நடிப்பு மாதிரியே வந்துட்டு தெரியாது. நம்ம வீட்டுல நடக்கிற ஏதோ நிஜமான சம்பவம் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு தெரியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு அண்டர் பிளே ஆக்டிங் தான் பெரிய பிளஸ் ஆன விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இயற்கையா வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த இயற்கையான நடிப்புல காதலையும் பாசத்தையும் காமிச்சதுனால மட்டும்தான் மக்கள் அவங்கள வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க. அந்த காலத்து ரசிகர்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளானவங்களா வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய கிளாமரோ வெளிநாட்டு லொகேஷனோ தேவைப்படல. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அந்த இடத்துக்கு கனகா அவர்கள் வந்துட்டு 100% வந்துட்டு பொருத்தமா இருந்தாங்க. கிராமத்து தியேட்டர்கள்ல இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்தாங்க அப்படின்னா கைத்தட்டல் அடங்கவே அடங்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு கியூல நின்று படம் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஜோடி வந்து நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ராமராஜன் சாருக்கு அவரே வந்துட்டு டப்பிங் பண்ணிடுவாரு. அவரோட அந்த தனித்துவமான குரலும் கனகா வந்துட்டு அவங்களுக்கே உரிய மென்மையான குரலும் கனகா அவர்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து டப்பிங் பண்ணிக்குவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஏத்தால வந்து டப்பிங் பண்ண வச்சிருவாங்க. அப்படி அந்த ரெண்டு குரலும் சேரும் போது அந்த வசனங்கள் இன்னும் வந்துட்டு உயிரோட்டமா வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். அந்த வாய்ஸ் கெமிஸ்ட்ரி கூட இந்த ஜோடியோட வெற்றிக்கு ஒரு ரகசியம் நம்ம சொல்லியாகணும். இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ராமராஜன் கனகா ஜோடி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ப்ரொபோசலான ஆன் ஸ்கிரீன் ஜோடி மட்டும்தான். படப்பிடிப்பு தளத்துல அவங்க ரொம்ப கண்ணியமா வேலையில மட்டும் கவனம் செலுத்துறவங்களா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா திரையில அவங்க காட்டின ஒரு சின்ன சின்ன ஜாடைகளும் ரொமான்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மட்டும்தான் மக்கள் இவங்க வந்துட்டு நிஜமான ஜோடியா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு சினிமா ஜோடியோட வெற்றி அப்படிங்கிறது மக்கள் அவங்கள நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பாக்குறதுலதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆன் ஸ்கிரீன் பேரை தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு 2024 சோசியல் மீடியால ராமராஜன் கனகா ஜோடியோட வீடியோக்கள் ஏன் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த நேர்மையான அன்பு மேல இருக்கிற மரியாதை தான். ஆனா அதே சமயம் வந்துட்டு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு திரையில சொல்லி தெரிஞ்ச கனகா அவங்களோட தற்போது புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. வயதான தோற்றம், உடல்நல குறைவு காரணமா அவங்க கொஞ்சம் குண்டாகி அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்துட்டு மாறி இருக்காங்க. கரகாட்டக்காரன் காமாட்சி அவங்கள வந்துட்டு பார்த்த கண்ணுக்கு இந்த ஒரு மாற்றம் வந்து சின்ன ஒரு வழியை வந்துட்டு தருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனா ரசிகர்கள் வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு வச்சிருக்க அன்பு மட்டும் வந்துட்டு குறையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்க வந்துட்டு நீங்க கனகா தான் அப்படிங்கிற ஒரு ஆதகம் கலந்த ஒரு பாசம் இன்னைக்கு அவங்க மேல வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவங்களோட அந்த பழைய துடிப்பான காட்சிகளை பார்த்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தங்களை வந்துட்டு ஆறுதல் படுத்திக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். நம்ம வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க மேல பாக்குற போட்டோ வந்துட்டு பல வருஷத்துக்கு அப்புறமா கனகா அவர்களும் வந்துட்டு ராமராஜன் சாரோட ஆபீஸுக்கு வந்துட்டு போய் நேர்ல வந்துட்டு பாத்துருக்காங்க. அந்த போட்டோ தான் வந்துட்டு இணையத்துல வந்துட்டு வைரல் ஆச்சு. ராமராஜன் சார் பக்கத்துல கனகா அவர்கள் வந்து நிக்கிறத பார்க்கும் போது காலை ஓடிடுச்சு. ஆனா அந்த நட்பு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. உடல்நல குறைவால அவங்க வந்துட்டு தளர்ந்து போயிருந்தாலுமே தன் பழைய சக கலைஞரை பார்க்க வந்த அந்த ஒரு மனசு உண்மையான நட்புன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த அழகான சந்திப்பு தான் இந்த ஜோடியோட மிக சிறந்த கிளைமேக்ஸ். கனகா அவர்கள் வந்துட்டு மீண்டும் ஒரு முழு ஆரோக்கியத்தோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாழ்த்துவோம். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.